நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது இது எது டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் வெரிஃபிகேஷனை வித்தவுட் டேட்டா ஷேரிங் ஆஃப் பர்சனல் ஐடென்டிட்டிஸ். அதாவது நம்மளோட ஆதார் கார்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் இருக்கும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் இருக்கும், ஈவன் இன்க்ளூடிங் ஆதார் நம்பரும் இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு தான் மட்டும்தான் நம்மளோட ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக நம்ம ஆதார் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆதார் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் உங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அன்னெசரியான சில டேட்டா ஷேரிங்கை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒன்லி ஃபார் ஏஜ் வெரிஃபிகேஷன் பர்பஸ் டெஃபினட்டாக நம்மளோட நேமாக இருக்கட்டும், ஆதார் நம்பராக இருக்கட்டும், இல்லை ஈவன் அட்ரஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் நிறைய ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட முக்கியமான எந்த டேட் ஆஃப் பர்த், ஐடி ப்ரூஃப், ஆதார் நம்பர், அப்புறம் பர்சனல் டாக்குமெண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லீகலாக இந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் பர்பஸுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆதார் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. லைக் உங்களோட ஏஜ் கேட்டகரி வந்து above 18 or below 18 அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஸோ இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. லைக் இது மேஜராக வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வெளியில் ஹோட்டல்ஸ் இல்லை எங்கேயாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு டைம்லேயும் நீங்கள் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை மீன்ஸ் உங்கள் ஆதார் கார்டோட ஃபோட்டோ காப்பியை வந்து நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் உங்களோட ஏஜ் வெரிஃபிகேஷன் பர்பஸுக்காகவோ இல்லை அந்த பர்பஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட என்டையர் எக்ஸ்ட்ரா டேட்டாஸை, உங்களோட பர்சனல் டேட்டாஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெரிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் கேட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. லைக் ஏஜ் கேட்டிங் அப்படின்றது நிறையா இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில் ஃபீச்சர். லைக் இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஏஜ் பேஸ்டு நீங்கள் வந்து எந்தெந்த கண்டென்ட் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்தெந்த கண்டென்ட் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது கட் ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, கட் டவுன் பண்ணுது. இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏஜ் வைஸ் இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட், அதாவது சம் அதர் 18+ கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட், இந்த மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சோர்ஸில் இருந்தோ இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருந்தோ இன்க்ளூடிங் ஆன்லைன் கேம்ஸ் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆன் ஏஜ் கேட்டகரி வந்து இதை அலோவ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏஜ் கேட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பில். தென் உங்களோட மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதார் ஆப்லேயே வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இதுவும் வந்து ஒரு ஆட் ஆனான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் ஆதார் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைங்க, உங்களோட பேரண்ட்ஸோட எல்லாரோட ஆதார் டீட்டெயில்ஸும் மேக்ஸிமம் 5 வந்து நம்மளால் 5 ப்ரொஃபைல் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லைக் இட்ஸ் சிமிலர் டு ஆதார் கார்டு ஹோல்டர் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஆதார் கார்டு நீங்கள் விர்ச்சுவலாக வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க.